இப்போ என்ன சூழ்நிலை எனக்கு பிள்ளைகள் இல்லாட்டியும் பரவாயில்ல. அவரை நல்லா பார்க்கணும். நான் இருக்கணும் பார்க்கணும். நான் இல்லாதக்காக என்னன்னு தெரியாது. நான் இருக்கக்குள்ள பார்க்கணும். அதான் என்னுடைய மனசுக்குள்ள வேதனை. எப்படி போகுது வாழ்க்கை? வாழ்க்கை சரியான கஷ்டம். எந்த வருமானம் உண்டு இல்லை. அவட அவ 2 கிழமைக்கு 2 நாள் வேலைக்கு போவா. அந்த காசு வரும். அழாதீங்க அழாதீங்க. மலையிலாது என்ன செய்யறாங்க அந்த இடத்துல பார்க்கணும் பண்ணதுக்காக கொண்டு தெரியல. 15 வருஷமா முடிய வந்து கூட பார்க்க மாட்டோம். என்ன சமைச்சீங்க? சமைக்க இல்லையா? சாப்பிட இல்லையா? 2 பேரும் நேற்று உங்களை விட்டு அடுப்பறிஞ்சது நேற்று எரிஞ்சது இன்றைக்கு நோண்டு. அதான் வேலைக்கு போனால் 1300 கிடைக்கும். பஸ்ஸுக்கு 300 போயிடும். 1000 இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும். 6 வருஷமா நீங்கள் தான் வேலைக்கு போய் கொண்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் எதுவும் ஜோதிச்சது இல்லையா? வந்து அந்த கணவர் கேட்கல நம்ம என்ன வேலைக்கு போய் கொண்டிருக்கோன்ற மாதிரி. எனக்கு 60 வயசு. 61 வயசு. 61 வயசு. மாசத்துல 10-15 நாள் வேலை செய்வேன். மாதத்தில் 10 நானே ஒரு சுகர் பேஷண்ட் தானே. கேட்பார் வேலையை விட்டு நின்றுங்கன்றார். நான் வேலையை விட்டு நின்றா சாப்பாடு யார் கொடுப்பேன்? நான் வேலையை விட்டு எனக்கு ஏழாவது தானே தம்பி. அப்போ நான் நிற்கிறதுக்கு எனக்கு யோசிக்கிறது தான். நான் நிற்கிறதுக்கு என் சூழ்நிலை அப்படி. கடைசி கட்டத்திலேயாச்சும் பிள்ளைகள் தாய் தகப்பனோட இருந்து பார்க்கணுன்றதை மட்டும் நாங்கள் எல்லா இடத்தையும் வந்து சொல்லிக்கொள்வோம். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி தியா. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் சிதம்பரபுரம் அப்படிங்கிற ஒரு கிராம பகுதிக்கு தான். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாக நம்ம பண்ணுற உதவி மாதிரி ஒன்று தான். ஆனால் வந்து இன்னைக்கு தன்னோட மகன் இல்லாமல் தாயும் தந்தையும் படுற ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. ஸோ அந்த அவங்களுக்கான ஒரு வாழ்வாதார உதவி ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 வயதும் 61 வயதுமே அவங்களுக்கு. அப்போ இந்த வயதுலேயும் வந்து தனியாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய நாள் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அப்போ அதுக்கு நீங்கள் தான் நாங்களே வந்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து அவங்க யார், அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பெரிய காலேஜ் இது. பெரிய அளவு தான். கிணத்துல பாரு 2 வருஷம். ஓ மை காட். பார்ப்போம். வேலை வேகன்சி இருக்கான்னு சொல்லி சொன்னவங்களா? நான் இங்கே என்ன வேலை? தோட்டங்கள் செய்கிறேன்னு சொன்னால் செய்கிறதுக்கு ஆக்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோம். நம்மளோட டீமில் இருந்து யாராச்சும் இறக்கி போட்டு தான் போகணும் போல இருக்கு. இல்லை நம்ம நாங்கள் போய்த்தோம் இறக்கி விட்றேன். நீங்கள் இதுக்கு அடுத்து நீங்கள் தானே. அப்போ வணக்கம் ஐயா. எப்படி சுகம்? என்ன சுகம் பரவாயில்லை. எடுக்கு என்ன செய்ய கஷ்டம் தானே. என்ன செய்யறது? வேலைக்கு ஆக்கள் கட்டுறது நீங்கள் தானே. தோட்ட தொழிலுக்கு ஆக்கள் கொண்டு வந்திருக்க வரைக்கிட்டு போகிறோமா? 3 வேளை சாப்பாடு மட்டும் தானே, சம்பளம் எல்லாம் தேவையில்லை. சரிங்க. ஓகே, அப்போ எப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நீங்கள்? ஹாஸ்பிட்டலில் வந்து 5-6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி கிளினிக் போட்டிருக்கு. 5ஆம் மாதம் 21ஆம் தேதி ஆப்ரேஷன் செய்ய சொன்னது. நான் ஏலான்ட்டேன். ஆப்ரேஷன் செய்தால் அது நான் எழும்பி லைட்டுக்கு போகக்குள்ள கஷ்டம். எனக்கு கேளாது. என்ன நடந்து? இது ஆங்கில விளையாட்டு அந்த நேரம் நடந்தது. அப்படி அப்போ இருந்து இப்படித்தானே? இல்லை, அது முதல் கொஞ்சம் என்ன நடந்து சொல்லிட்டா சொல்லுங்க. 6 வருஷமா வேலை வட்டி செய்யல. அதான் என்ன நடந்து சொல்லிட்டா சொல்லுங்க. அது நடந்ததுன்னா முதல் டைகர்ஸ் வந்து இலங்கைக்கு வந்தாங்க. அப்போ எங்களை விட்டு தான் நாங்கள் இன்னும் இங்கே இல்லை. ரேஷன் வீட்டில் இப்போ காட்டி கொடுத்துறாங்க. காட்டி கொடுத்து அதில் வழிபட்டு அந்த காணியை விட்டு ஒருத்தவங்க போய் இந்தியா போய் இந்தியா இப்போ வந்து இங்கே இருக்கீங்க. இந்தியாவில் இருந்து நீங்களா? எவ்வளோ காலமா? 3 வருஷம். இந்தியாவில் எங்கே? சேலம். சேலத்தில் முகாமிலேயே அகதி முகாமில் இருக்கணும். இப்போ எப்படி போகுது வாழ்க்கை? வாழ்க்கை சரியான கஷ்டம். எந்த வருமானம் உண்டு இல்லை. அவட 2 கிழமைக்கு 2 நாள் வேலைக்கு போவா. அந்த காசை வச்சு அதோட அந்த கோழி எடுத்துருக்காங்க. அது பெரிய கர்மம்.
அதுக்கு சாப்பாடு இல்லை இந்த நிலைமை சாப்பாடு இல்லை. கோழி யார் இருந்தவங்க? இது கச்சேரியா டிஆர்சின்னு ஒன்று நிறுவனம். அப்போ கோழி தந்தே அதுக்குரிய சாப்பாடு உண்டு. அது ஒன்றும் இல்லை. கோழி கூடும் 20 கோழின்னு தீர்ந்தாரல்லையா தரும்போது ஒன்றும் தெரியல. இதுதான் எங்களோட வாழ்க்கை வரலாறா போகுது. 6 வருஷம் வந்தோன்னு சிரிச்சு காய்ச்சிங்க வாழ்றீங்க. 6 வருஷம் என்ன கையால் உழைச்சு 6 வருஷமா வேலைக்கே போயிடல. இந்த இதை பார்ப்பீங்க. அது அடிச்சதா இல்ல வெடிப்பட்டதா? அது வெடிப்பட்ட எல்லாம் இருக்கு. அப்ப அந்த வெடிக்காயத்தோட இந்தியா போனீங்களா? ஓ, அதோட ஓடிட்டோம் இந்தியா. இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடம் எலும்பு தெரிச்சு நடக்கக்குள்ள நோவுதா? அப்படியே குத்தும். குத்துதானே? உங்களுக்கு இங்க இருந்து என்ன வேலை செய்யல? ஒன்றுமே செய்யல. தோட்டம் செய்யலாம். தோட்டம் ஆடு மாடுகள் பார்த்துக்கொண்டே இதை செய்து கொண்டு இருக்கலாம். தூரம் நடக்கல. அது இப்போ இவ்வளோ தூரமா என்ற நட. அம்மா தானே இப்போ வேலைக்கு போன போல. ஐயா அங்க பேசுறாரு, நீங்க அதுதான் வந்துட்டு இருக்கிறீங்க. என்ன பண்றீங்க? மோத்தையை மறைக்க சொல்லுங்க. ஏன் நல்றீங்க? அளவணம்மா கொஞ்சம் அளவணாமே. அழாதீங்க அழாதீங்க அழாதீங்கம்மா. உதவியில சொல்லி விளக்காலவா 6 வருஷமா அப்படி இருக்காது. அன்னைக்கு வெளியில போய் தண்ணி விளைச்சி கொண்டு வந்து சாப்பிடுவோம். அப்படி ஒரு கஷ்ட நிலைமையில இருக்குனால முடியல. ரெண்டு சாப்பிட்டீங்களோ? நான் இன்னைக்கு ஒரு வருத்த கண்டேன். நானும் சுகர் பேஷண்ட் தானே, என்னால் இயலாது. என்ன செய்யறேன்? நீ அந்த காலத்துல பார்க்கணுன்றதுக்காக கொண்டு தெரியல. நான் 15 வருஷமா பொடியை வந்து கூட பார்க்க மாட்டேன். 15 வருஷமா மாறுறது என்ன பிரச்சனை வரலமா? அவரை விரும்பி கல்யாணம் முடித்தார். அவர் அங்க மாமியா விட்டோட இருக்குது. எங்களை ஏட்டி கூட பார்க்க மாட்டேன். அதான் அப்படி ஒரு இப்போ கிழமையில 2 நாளா வேலை? இப்போ உங்களுக்கு எனக்கு வேலை கிடைச்ச நேரம் நான் போவேன். என்ன வேலை செய்யறதுங்க? சமையல் வேலை செய்வேன். எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 1600 கொடுப்பாங்க. 300 பஸ்ஸுக்கு போயிடும். 1300 கொண்டு வந்து தான் நான் இப்போ கிட்டத்தட்ட 6 வருஷமா அப்படித்தான் போகுதா? 6 வருஷமா அப்படியே போய் கொண்டு. நீங்களும் இந்தியாவில் போயிருந்தீங்களா? எல்லாம் நாங்கள் எல்லாம் போனோம் குடும்பத்தோட. ரெண்டும் ஒரு பிள்ளை தானே உங்களுக்கு? இந்த 15 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் வந்து பார்த்தது வாட்டி வந்து பார்த்தது. ஃபோன் கால்ஸ் எதுவுமே இல்லை? ஒன்றும் இல்லை. கேட்க மாட்டேன். என்ன கொடுமையா? என்ன செய்யறது? ஒரே ஒரு மகன் தான். என்ன ஒரே ஒரு மகன். அந்த ஒரு மகனும் மேல நாங்கள் ஒன்றும் சொல்ல இயலாது என்று சொன்னால் அது ஃபேமிலிக்குள்ள உண்மையில் நடக்கிற விஷயங்கள் என்ன ஏதுன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாமல் நாங்களும் எதுவும் பேச இயலாதுன்னு. ஆனால் கடைசி கட்டத்திலேயாச்சும் பிள்ளைகள் தாய் தகப்பனோட இருந்து பார்க்கணுன்றதை மட்டும் நாங்கள் எல்லா இடத்தையும் வந்து சொல்லிக்கொள்வோம். எதுவும் பிரச்சனைப்பட்டா போனோம்? இல்லை இல்லை, பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருந்தவன் எங்களோட. கல்யாணம் செய்ததோட என்ன நடந்ததுன்னு தெரியாது. 15 வருஷம் மூத்த பொம்பளை பிள்ளை பிறந்து இப்போ அந்த பிள்ளைங்க 14 வயசு ஆச்சு. நீங்களும் போய் பார்த்தது இல்லையா? நானும் போய் பார்க்குறேன். பேர பிள்ளை. அப்போ உங்களுக்கு எப்படி செய்தி கிடைச்சது 14 வயசு அப்படின்னு சொல்லி? இங்கே தானே இருக்கிறாங்க சம்மந்தியாக்கு. பவுனியெல்லாம் இருக்கிறாங்க இங்கே எங்களை இந்த லைனில் தான் இருக்காங்க. அப்போ இங்க இருந்தே வந்து பார்க்க வர்றது வர மாட்டாங்க. மகன் இல்லை, மகன் யாழ்ப்பாணத்தில். மூத்த பேத்தி இங்கே தான் இருக்கிறோம். பேத்தி இங்க இருக்கிறாங்க. வர மாட்டேன். இதால தான் போவா. திரும்பி கூட பார்க்க மாட்டான். சரியாமே பேசும். விடுங்க, பார்க்காதவங்கள நம்ம விட்டுருவோமே. திரும்ப கதைக்க கூட வந்து. சரி, இப்போ இந்திய நிலைமையில எப்படி போகுது? இப்போ போகுது. என்ன சமைச்சீங்க? சமைக்க இல்லையா? சாப்பிட இல்லையா? 2 பேரும் உண்மையா சாப்பிட இல்லையா? 2 பேரும் எங்க பக்கத்துல கடை இன்னும் இருக்கோ? இல்ல, இந்த கடை இல்ல. அப்ப இங்க சாப்பாடெல்லாம் அப்படி இடியப்பம் அப்படியான நாங்க செய்து சாப்பிட வேண்டியதான். இப்போ நீங்களும் சாப்பிடலையா? அண்டைக்கு டவுனுக்கு தான் போகணும். ஓலி பட்டினிக்கு போய் 100 ரூபா இருந்தது போய். இப்போ எங்க பக்கத்துல சாப்பிடுவாங்களா? இப்போ என்ன நீங்க டக்குனு சமைக்கலாம் அப்படின்னு சமைக்கிறேன்? கடையில் இருக்கு, அதுல இருக்கு. என்ன வாங்கி சமைக்க போறீங்க? வரிசை இல்லையா? இப்போ இங்கே குயிக்கா அவருக்கு வாங்கிருக்கோமா? கொடுத்த 10 கிலோ வாங்க வாங்க, நம்ம போய் வாங்கி தருவோம். அரிசி வாங்கி தருவோமா? உங்களுக்கு என்னென்ன வேணும் கடையில் வாங்க. வாங்க 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 நம்ம வாங்க, ஒரு ஆள் போய் தருமா? பக்கத்துல ஹோட்டல்களும் இல்லையா? ஹோட்டல் அங்க போகணும். ஆசிக்குளத்துலயும் இல்லையா? அங்க சந்திக்கு போகணும். சிதம்பரம் இருக்குதா? சாப்பாடு இருக்காது.
இல்லைன்னா காசு இருந்தால் நீங்கள் வாங்கியிருப்பீங்களா பக்கத்தில்? சரி, ஓகே. உண்மையிலே வந்து உங்களுக்கே சாப்பாடு இல்லைன்ற நிலைமையில அப்புறம் இப்படி கோழிக்கு எல்லாம் சாப்பாடு. ஆனால் ஒரு பெரிய பெரிய அதுல காணி. வச்சிருக்கோம் பாருங்க தவிடு இந்த 1 கிலோ வாங்கினோம் 60 எடுத்துக்காட்டு எவ்வளோ 1 கிலோ தவிடு? 1 கிலோ 100 ரூபா 100 ரூபா அண்டைக்குள்ள 20 கோழி காணுமா? வாங்கி வச்சுட்டு எனக்கு வச்சுட்டு எனக்கு வச்சு எவ்வளோ ஒரு இது? 100 ரூபா. 1 கிலோ வேணா இத்தனை கோழிக்கு எவ்வளோ காணாது, ஒரு நாளைக்கும் காணாது. ஒரு நாளைக்கு 2 கிலோ. 2 கிலோ மேய்ச்சி வச்சாதான் அது 20 கிலோ இப்போ எத்தனை நாளையால் அது விற்கலாம்? அது விற்கிறேன்டா விற்கல, அது முட்டை வைக்கும் முட்டை வழி என்னது? ஓகே, அப்படியே வந்து வீட்டோட நிலைமையை வந்து உள்ள பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் வெடிச்சு தான் இருக்குது. இப்போ எவ்வளோ வருஷமா இந்த வீடு கட்டினீங்க? இப்போ 22 வருஷமா? இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னால் கட்டினீங்களா? வந்த உடனே கட்டணும். வந்து நிறுவனத்தில் கிடைச்சோ இல்லை வந்து நீங்கள் கட்டினீங்களா? 25,000 15,000 கொடுத்தவங்க மிச்சம் நாங்கள் கட்டினீங்க. நிலமெல்லாம் இப்படி வெடிச்சு வெடிச்சு போயிருக்குன்னு. இப்போ இது வந்து மழை பெஞ்சா ஊறுறது. கொங்கரீட்டில் அதில் அந்த காலத்தில் வந்து போடும்போது அதுக்குள்ள கொங்கரீட் போட்டுருக்கீங்க தானே? எப்போ போட்டுறீங்க? ரீசெண்டாக போட்ட மாதிரி இருக்கு. அதில் உள்ளெல்லாம் பூசே இல்லைண்ணே. இதுக்குள்ளே எப்போ தூங்குறீங்க? அந்த இது இல்லைண்ணே வெளியில். ஓகே, இதுதான் கிச்சன் சைட்டுண்ணே. ஒன்றுக்குள்ளேயும் உள்ள வந்து பூசை எல்லாம் இல்லைண்ணே. பா இப்படி இருக்கு. இது சாமிரும் உடைஞ்சிட்டு சீக்கிரம். ஐயோ, இது என்ன இருக்கிறது? என்னடா இது? ரெண்டா வடிச்சு போயிடாது இங்க கட்டவுல உறுதி இல்லாம இருக்கும் என்ன? கவனம் இதுக்குள்ள இருக்கிறாரு. விளம்பரம் கூட சொல்லி தெரியாது. இப்போ இதுக்குள்ள ஏதாவது பயிர்கள் சின்ன பயிர்கள் போடலாமே ஐயா? கடுமாவும் நடக்கலுமா? அந்த அளவுக்கு இருக்கு. முண்டலாம் டக்குன்னு ஏறக்கூடாது. பெரிய வேலையை செய்யல. வாங்க அம்மா வாங்க. ஏன் நல்லா வளைஞ்சுது கால் எப்படி இருக்கு? வெயிட்டுகள் ஒன்று தூக்கி நடக்கே இல்லை இந்த காலால். இதுக்குள்ள முன்ன வந்து நீங்க பயிர் ஏதாச்சும் செய்திருக்கீங்களா? கடலை, மிளகாக்கண்டு, கத்திரிக்கண்டு எல்லாமே வச்சிருக்கோம். அப்போ இப்போ என் போடல இது நிதி இல்லாத பிரச்சனை. இதை வழியாக்கிட்டு போடலாம். நல்ல பெரிய காணி. தண்ணி எல்லாம் ஓகே வாங்க. தண்ணி எல்லாம் இருக்கு. இப்போ எப்போ நீங்கள் திடீர்னு இப்போ விழுந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நேரத்தோட கஜான் போட்டிருந்தா அந்த கஜானால ஒரு வருமானம் வந்துருந்தானே, அதை வச்சு திரும்ப ரொட்டேட் அடிக்கலாம். அது அந்த வருஷம் இப்போ நினைக்கிறேன் 2-3 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஓவராக போயிட்டு எனக்கு வீட்டில் இருந்து சாமான் விட்டது. நீங்கள் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. உங்களுக்கு வேறு எதுவும் கடன்கள் இருக்குது? அப்படி பிரச்சனைகள் இருக்குது? முதல் 2 லோன் வேலைகள் எடுத்திருந்தோம், அதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பாடு தான் பிரச்சனை. சாப்பாட்டு பிரச்சனை, மற்ற இந்த வாழ்வாதார பிரச்சனை. இது கோழிக்கூடு தான். கோழிக்கூட தான் இருக்குண்ணே பெருசா. இது எங்கட சொந்தம். நீங்களா செஞ்சீங்களோ? அது அப்போ கட்டினது. உங்கள் கட்டினது. இப்போ இதால் ஒன்றுலையும் பெருசாக வருமானம் வருது இல்லையா? அப்படியா? வருமானம் வந்தாதான் இன்னும் முட்டையிடல தானே. முட்டையிட்டாதான் வருமானம் வரும். இப்போதானே கொடுத்தவங்க கொடுத்து 2 மாதம். 2 மாதம்னா பாருங்க, ஒரு நாளைக்கு 2.5 கிலோ 2.5 கிலோ 2.5 கிலோ உண்டாக்கல. 1 கிலோ வந்து 140 ரூபா. 2.5 கிலோக்கு எவ்வளோ? மட்டும் கொடுத்தா போதுமா? வளர்த்தீங்கன்னா அப்படி தவிடு சரி வராது. மருந்து எல்லாம் கொண்டு வச்சிருக்க மருந்து மருந்து எல்லாம் கொடுப்போம். எல்லாம் கொடுக்கும். எவ்வளோ காலத்தால் முட்டை விடும்? எத்தனை மாதத்தால்? 6 மாதம். இப்போ 4 மாதம். இப்போ எவ்வளோ மாதம்? 3 மாதம். 3 மாதம் கொஞ்சம். இப்போ தானே அதுக்கு டீன் கொடுக்க வேண்டிய டைம். அந்த வளர்த்தீன் கொடுத்தா தான் நீங்கள் வைக்கிறதுக்கு வேணும். வேலைக்கு போனால் 1300 ரூபா கிடைக்கும். பஸ்ஸுக்கு 300 ரூபா போயிடும். 1000 ரூபா. இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அப்போ அவள் வேலைக்கு போகிற டைம் நீங்கள் வீட்டில் இருக்கணும். நான் எங்கே போகிறது? முதல்ல என்ன வேலை செஞ்சீங்க ஐயா? நான் தச்சு வேலை செய்வேன். தச்சு வேலை செய்து கொண்டே இருந்தேன். பிறகு இந்த பிரச்சனையால் மேலே ஏறக்குள்ள ஒன்றும் இல்லாது. தச்சு வேலைன்னு சொல்லி நார்மலாக பூக்குத்தி வேறு ஒன்று அந்த வேலைகள் செய்ய மாட்டேன். கூரை வேலைகள். அது இந்தியாவில் போய் எடுத்த ரயிலுக்கு தான். அங்கே தான் பழகினீங்களா? அங்கே தான் பழகினேன். பட்டறை இல்லை. கை இப்படி இருக்கு. பட்டறைக்குள்ள
ஆ. மரக்கட்டமாக தான் கேட்குறீங்க. சரி அப்போ இப்போ இன்றைய சாப்பாடு காணும் என்ன இப்போ உடனே வாங்கி கொண்டு சமைங்க நீங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் என்ன இல்லை பட்னியாக கிடக்குறீங்க வேலுக்கு தீனி இல்லைன்றீங்க. அளவெல்லாம் ஆனால் நல்லா இருக்கு. நல்ல பசலை மண் மாதிரி பயிர் செய்யக்கூடிய மாதிரி எல்லாம் தான் இருக்குது. வச்சு அதை நீங்கள் ரொட்டேட் அடிப்பீங்க திரும்ப திரும்ப ஒரு தரம் போட்டால் திரும்ப அதை மாற்றி அந்த ரொட்டேஷன் செய்து கொண்டே இருப்போம். அதாவது பிரச்சனை இல்லை. இனி சிலவுன்றது கொண்டு இல்லை தானே முதல் மாதிரி அதுக்கு இப்போ கூட வேணும் இப்போ உங்களுக்கு. இப்போ இதுக்கு உழவு காசு 7,000 ரூபா கேட்குறோம். லெவல் பண்ணணும். இப்போ 7,000 ரூபா கேட்கலாம். பாத்தி பிடிக்கும். கடலை வாங்கணும். கடலைன்னு சொன்னால் கச்சான கச்சான் அது போட்டால் குயிக்காக அதுக்கான பலன் கிடைக்காது. இல்லை அது 3 மாதம்னா மருந்து எதுவும் தேவையில்லை. கொச்சி அப்படி நாட்டில் கொட்டிக்கும் போடணும். கொச்சி பாத்தி பிடிக்கணும். பாத்தி பிடிச்சி கொத்தி போட்டு தண்ணி இறைக்கலாம். பிரச்சனை தண்ணியெல்லாம் ஓகே உங்கள்ட்ட கிணறுல கடவுள் அந்த ஒரு இது இல்லாமல் நல்ல பெரிய கிணறு என்ன ஏன்னா வாங்க நீங்கள் நிற்கணும் இருங்க இருங்க. கிணறு பாருங்க உண்மையிலே வந்து ஏன்னா எல்லாமே இருக்குது என்ன இந்த பயிர் போடுறதுக்குரிய அரேஞ்ச் பண்ணி. அப்போ நீங்கள் இப்போ இந்த கோழி கேட்ட இடத்த வந்து இப்போ நான் பயிர் செய்ய போகிறேன் இப்படி இருக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டுருக்கலாமே. அவங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க. கோழி வந்து தருவாங்க. திருப்பி இப்போ பயங்கி இருக்கிறாங்க. அது கிடைக்காது. டிஆர்சி எந்த இடத்துக்கு அந்த போட் அந்த போகணும். அந்த நூறு தான் தந்தவங்க. அதுக்கு அப்போ கோழி மட்டும் தான் தந்தவங்க. கோழி மட்டும் நீங்கள் பதியக்குள்ளேயே கோழி பதிஞ்சினீங்களா? ஒவ்வொரு ஆக்களை கேட்டு தானே பதிக்கிறாங்க. என்ன வாழ்வாதாரம் தேவைன்றாரு. அதான் சரி என் கோழின்னாங்க. கோழி கேட்குறாங்க. அதுக்கு சிங்கள ஏரியா பக்கமெல்லாம் அந்த தண்ணி வைக்கிற இது மற்ற அந்த கோப்பை போத்தல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே அதையும் இல்லை. அவங்க குறிப்பிட்ட கொடுக்குறாங்களோ சொல்லி இவ்வளோ பட்ஜெட் இருக்குதான். இப்போ அவங்களுக்கு இதான் கொடுக்க சொன்னா தான் கொடுப்பாங்களா? நாங்கள் கூட அந்த கோழி வாழ்வாரம் கொடுக்குறேன்னு சொன்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே அப்படின்னு சொன்னா கோழியை வந்து குறைச்சி ஒரு மாசத்துக்குரிய மருந்து எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். இந்த இப்படியான பிரச்சனைகள் வருமன்றது தனி கோழியும் கூடு மட்டும்தான். கூடு மட்டும்தான். ஓகே சரி என்ன பிரச்சனை இல்லை. அதாவது கிடைச்சி வந்து பெரிய விஷயம். அப்போ நாங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட பயிர் இதுக்கு இந்த மாதிரி தான் செய்யணுமே. கிடற பார்ப்போம். ஆனா நல்ல இதா இருக்கு. செழிப்பா இருக்கு. வளவு நல்லது வளவு பார்க்குறது. ஓ நல்ல பெரிய கிணறு. எத்தனை அடி ஆழம் இருக்கும் ஐயா? 20 அடி ஆழமா? தண்ணி இல்லை. தண்ணி எல்லாம் தாராளமாக காணும். உங்களுக்கு அந்த பயிர் போடுறதுக்குரிய முதல் தான் இல்லை. கோடை நேரம் கடும் கோடை நேரம் வந்தா கூட வத்தாதா? தண்ணி இறக்கலாம். 1 மணி நேரம் கழிச்சு திருப்பி இறக்கலாம். அதுக்கிடையில ஊறிடும். 1 மணி நேரம் தான் இறக்காது. சரி போய் நேற்று இரவு சாப்பிட்டீங்களோ? நேற்று வேலைக்கு போனால் தானே அதை வச்சு நேற்று சமாளிச்சிட்டோம். நீ இன்றைக்கு வாங்குற சாமான் நாளைக்கு கொடுக்கத்தானே. ஆனால் இன்றைக்கு கொண்டு போய் வாங்கல. இன்னும் நாளைக்கு வேலைக்கு போனால் தானே அந்த காசு. அதுதான் பிரச்சனை. இப்போ 6 வருஷமா நீங்கள் ஏன் வேலைக்கு போய் கொண்டீங்க? அப்போ நீங்கள் எதுவும் ஜோதிச்சது இல்லையா? வந்து அந்த கணவர் கேல நம்ம என்ன வேலைக்கு போய் கொண்டிருக்கோன்ற மாதிரி அவரையும் பார்க்கத்தானே வந்தாங்க. அப்போ நல்லா சிரிச்சு கதைக்கீங்க தானே. என்ன கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சு கதைங்க. இங்கே அளக்குள்ள வந்து உண்மையில எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் பெரிய ஒரு விஷயம். உண்மையில எவ்வளோ இதெல்லாம் தாண்டி உண்மையில என்ன சொல்கிறோம், பிள்ளைகள் வந்து கூட இல்லைன்னு சொன்னால் நம்மள்ட்ட எவ்வளோதான் இதுகள் இருந்தாலும் அது வேலை இல்லை. ஓகே சரிங்க. இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து பேசுவோம் நம்ம கண்டிப்பாக. சரிங்க உங்களோட பேர் என்னையா? முத்து செல்வராசா. முத்து செல்வராசா. எத்தனை வயசு? 61 வயசு. 61 வயசு. இங்கேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் போகும்போது எத்தனை வயசு? அப்போ எனக்கு என்ன அங்கே போய் தானே பொடியும் பிறந்தது. மகன் அங்கே போய் தான் பிறந்தது. இந்தியாவில் வச்சு தான் பிறந்தார். எப்படி இருந்தது அந்த ஒரு வாழ்க்கை? அதாவது இங்கேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு போகிறதுன்றது புதுசு, அங்கே போய் வாழ்கிற வாழ்க்கைன்றது புதுசு. எப்படி வித்தியாசம் தான். நம்ம நாடு மாதிரி இல்லை. ஆனால் விலை குறைவு, விலைவாசிகள் குறைவு. ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்மளோட சுதந்திரத்துக்கு அது தோதுப்பட்டு வராது. ஆனால் அது ஒரு சில பேருக்கு அது தோதாக இருக்குது அவங்களுக்கு. நாங்கள் இருந்திருக்கலாம் விட்டுட்டு உங்களோட அப்பாட பிரச்சனை ஒன்று இருந்து அப்போ அதோட வந்து. எப்படி இங்கேருந்து போன நீங்கள் பிறகு எப்படி அங்கேருந்து மீண்டு வந்த நீ? இங்கேருந்து கள்ளத்தமாக போட்டில் போனோம். அங்கேருந்து கப்பலில் வந்தோம். அந்த அப்படி திருவண்ணாமலை வந்து இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு அரசாங்கத்தால் ஏதாச்சும் வீட்டு திட்டம் மட்டும் தான்? இந்த வீட்டு திட்டம் மட்டும். ஓகே. இப்போ அதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து என்னென்ன தொழிலெல்லாம் செய்த நீங்கள்? தச்சு வேலை தான். இங்கே வந்து தச்சு வேலை தான் செய்து கொண்டே இருந்தேன். அது இந்த பிரச்சனையால் மேலே ஏறக்கொள்ள இயலாது. ஏறினா அது பிரச்சனையாகுது.
உங்களோட திருமணம் வந்து காதல் திருமணமா இல்லைன்னு சொன்னா இல்லை பேசி தான் முடிச்சது. பேசித்தான் முடிச்சு. எத்தனை வயசுல திருமணம் பண்ணீங்க? 26 வயசு. 26 வயசு. ஓகே. திருமணம் பண்ணி உங்களோட வாழ்க்கை எப்படி ஓடிட்டு இருந்தது? பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எப்பயாச்சும் நல்லா சண்டைகள்? தான் இருந்தோம். அந்த நேரம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சோசனமாக தான் இருந்தோம். இந்த இயக்கம் ஒன்று மாட்டுப்பட்டதோட தான் கேம் அடிக்க ஒழிக்கிட்டான். திரட்டி சுற்றி சுற்றி சூறாவளி அடித்த மாதிரி நமக்கு அடிக்கிறது வாங்கிட்டான். அதான் ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட குடும்பத்துக்குள்ள இப்போ இந்த சில பிரச்சனைகள் அதுகளால பிரச்சனைகள் என்ன? அது பொடியன் கல்யாணம் கட்டி நீ அங்கால போனதோட அவன் அந்த கவனிப்பார் இல்லை. இல்லைன்னா அறவே இல்லை. இப்போ எங்களை கஷ்டத்தை நாங்கள் தானே உணரணும். அவங்கள நான் கஷ்டப்பட விரும்பல, அவங்கள்ட்ட கேட்கவும் வேண்டியதில்லை. இப்போ எங்களை முயற்சி நாங்கள் பார்த்து கொண்டு வேண்டது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடு இல்லாமலாம் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ அம்மா வந்து உங்ககிட்ட அதை பற்றி என்ன பேசுவாங்க? என்னத்தை பேசுறது? போயிட்டு வந்தால் தான் சம்பளம், இல்லாட்டி 2 பேரும் பண்ணி. இப்போ எத்தனை மணிக்கு வேலைக்கு போய் எத்தனை மணிக்கு வருவாங்க? காலையில் 6 மணிக்கு போனாண்டா பின்னர் 5 மணி 6 மணிக்கே வருவா. அது பஸ் வரணுமே, இங்கே இல்லையே டவுனுக்குள்ள. இப்போ அதாவது நீங்கள் உழைச்சி கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து இன்னைக்கு வந்துட்டு அம்மா தான் உழைச்சி தராங்க. இப்போ உங்கள்ட்ட இது என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்களோட வைஃபுக்கு? நீங்கள் நன்றி சொல்ல தான் வேற என்ன சொல்ல. வச்சு கூட உங்களை வச்சு பார்த்து கொள்கிறாங்க. வேலைக்கு போனால் தான் அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ அதுவும் அந்த 6 வருஷமாக அவன் தான் வச்சு பார்க்குறேன். நான் வேலைன்னு போனது கிடையாது. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ கையில் முதல் இருந்தால் இப்போ யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தானே. நாங்களே இப்போ தோட்டத்தை செய்து ஏதோ ஒரு வாழ்வாதாரத்தை எடுத்துக்கொண்டுருவோம். இந்த துப்புராக்கி இருக்கு, அதுக்கு மேலே அதிகமாக உழவு காசு அதுகள், அதுக்குரிய பயிர்கள் வாங்கக்கூடிய காசுகள் இல்லை தானே. இந்த புல்லுகளெல்லாம் கொத்தி வளவெல்லாம் நீட் பண்ணுறது யாரோட வேலை? அது நான் தான் 2 பேர் செய்யும். 2 சேர்ந்து சரி. இப்போ அப்போ நேற்று உங்களோட விட்டு அடுப்பறிஞ்சது? நேற்று எரிஞ்சு இன்றைக்கு நோண்டுச்சு. அதான் உண்மையை நீங்கள் சொல்லுங்கள். உண்மையிலே நீங்கள் கூடி ஒன்றா இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக பேசி இதுன்னு சொன்னால் அந்த நாட்கள் வந்து இப்போ எவ்வளோ நாட்கள் இருக்கு? அது 10 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு பிடிச்ச சனியன்னா இப்படி ஆட்டுது. சரி. இப்போ நீங்கள் எங்ககிட்ட உதவி கேட்குறதுக்கு வந்து இப்போ எங்களை வந்து எப்படி உங்களுக்கு தெரியும்? அதாவது நான் சொன்னேனே, ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு பிள்ளை கொண்டு நம்பர் தந்து அந்த நம்பரை வச்சு தான் உங்களோட தொடர்பு கொண்டேன். இப்போ அதே மாதிரி இப்போ வேறு யார்கிட்டையும் உதவிகள் கேட்கலையா? நான் கேட்டு பார்த்தேன், அவங்க எதுவும் செய்கிற மாதிரி தெரியல. என்ன சொன்னாங்க? வாரன்றாங்க. இப்போ 1 வருஷம் ஆச்சு, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி லெட்டர் கேட்டாங்க, லெட்டர் வாங்கி அனுப்புனேன். அதுவுமே இல்லை. ஓகே. இப்போதைக்கு வந்து நாங்கள் என்ன உதவி உங்களுக்கு செஞ்சு தரோம்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? உங்களால் முடிஞ்ச எதுவும் வாழ்வாதாரங்கள் ஆடுவோ இல்லை இந்த தோட்டம் செய்கிறதுக்கோ ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த ஒரு வாட்டி பண்ணி தந்தால் இனி உங்களோட குடும்பத்தை நீங்களே பார்த்துப்பீங்க. அது பார்க்க டேலண்ட் எடுத்துருவோம். ஓகே. அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்போது வந்து ஒரு உதவி ஒன்று பண்ணி தருவோம். ஸோ அடுத்த வாட்டி வந்து பார்க்குறோம் உங்களோட முன்னேற்றத்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வளவுக்குள்ளே என்னென்னலாம் தொழில் செய்யலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? பல பிளான் இருக்குது. ஆனால் இப்போ செய்யக்கூடிய தோட்டம் தான் செய்யலாம். இந்த டைமில் அதை தான் செய்யலாம். அதை செய்தால் மாறைக்கு நெல் போடலாம். இப்போ நெல் போட்டால் இப்போ காசு அரிசி விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே, உள்ளுக்கு இருக்குது. அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் வேலைப்பாடு அந்த லெவல் படுத்தணும். நிலத்தை லெவல் படுத்தினா தான் அந்த சமனான பூமியாக்கலாம். அப்போ தோட்டம் செய்யவோ இல்லை ஒரு நெல் போடவோ எங்களுக்கு லேசாக இருக்கும். இது ஒரு வாய் மாதிரி இருந்தால் செய்ய முடியாது. அப்போ பின்பக்கம் வந்துட்டு மழை டைமில் வந்து என்ன செய்யுங்க? நெல் தான். அந்த வருஷம் போடலை, 2 வருஷமாக போடலை. அதுக்கு 3ஆம் வருஷம் போட்டோம். 4 பேக் இருந்து 4 பேக் இருந்து அரிசி பஞ்சம் இல்லை. 4 மூடை தானே கிடைக்கும்? 4-5 பேக் வரும். அதை ஒழுங்காக பார்த்தா ஒழுங்காக வரும். ஏறு குட்டியாக இருக்குது. இங்கே விளைச்சல் கூடவாக இருக்கும், இங்கே விளைச்சல் குறைவாக இருக்கும். அதுக்கு தான் இந்த முறை லெவல் பண்ணுறதுக்கு தான் அதை பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அவன் 7,000 ரூபா கேட்குறான். 7,000 ரூபா தந்தால் நினைத்தாங்க, நான் அழுத்து தரேன். ஓகேங்க. இப்போ வந்து அம்மாக்கிட்டேயும் உங்கள்ட்ட வாழ்க்கை பற்றின ஒரு சில விஷயங்களை கேட்டுட்டு நாங்கள் உங்களுக்கான ஒரு உதவி பண்ணித்தரோம். ஓகேம்மா. முதல்ல வந்து வணக்கம். வணக்கம். என்ன கடுமையாக யோசிக்கிங்க? இல்லை நம்ம இதை வந்து வாக்குள்ள வந்து இப்படி தான் நாங்கள் நிறைய ஃபேமிலி போய் சந்திச்சிருவோம் வந்து. ஆனால் இப்போ எப்படி தான் கனவுக்கு ஏலான்னு சொல்லி சொன்னால்
சில டைம் வந்து அவங்க பிரிஞ்சுட்டு போகிற நிலைமையும் இருக்குது. அப்படியானதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ 6 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு துணையாக நிற்கிறீங்க வந்து. அப்போ உண்மையாக நீங்கள் எப்பயாச்சும் அவரோட பேசியிருக்கீங்க இல்லை அவர் வந்து நீங்கள் வேலைக்கு போகல வந்து மனத்தாப்பட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி கதைச்சிருப்பாங்க. கேட்பார், வேலையை விட்டு நில்லுங்கன்றார். நான் வேலையை விட்டு நின்றா சாப்பாடு யார் கொடுப்பா? நான் வேலையை விட்டு எனக்கு இயலாது தானே தம்பி. அப்போ நான் நிற்கிறதுக்கு எனக்கு யோசிக்கிறது தான். நான் நிற்கிறதுக்கு என் சூழ்நிலை அப்படி உதவி இந்த ஒருத்தரும் இல்லை. அப்போ நான் நிற்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அதோட நான் விடிய 6 மணிக்கு போனேன்டா, பின்னர் 6 மணிக்கு போகிறேன். அப்போ அந்த டைமில் இவருக்கு சாப்பாடு அவருக்கு விடிய நான் சமைச்சு வைக்கிட்டு தான் போவேன். காலையில் சமைச்சு வச்சுட்டு போவேன். சாப்பாடு எடுத்து போகிறேன். இல்லை இல்லை, எனக்கு அங்கே சாப்பாடு. இவருக்கு காலையில் எழும்பி சாப்பாடு 2 நேரம் சாப்பாடு செய்து வச்சுட்டு தான் வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு தான் போவேன். இப்போ எவ்வளோ காலம் 6 வருஷமா நீங்கள் அதே இடத்துல வேலை செய்கிறீங்க? 6 வருஷமா ஒரு இடத்துல வேலை செய்கிறேன். ஆரம்பத்தில் சம்பளம் எவ்வளோ? இப்போ சம்பளம் ஆரம்பத்தில் 600 சம்பளத்துக்கு போனோம். 600. இப்போ 1600 சம்பளம். அப்போ உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்குது? இப்போ இந்த இப்படி காசு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கேட்டால் காசு தர மாட்டாங்களா அவங்க? கேட்டால் தருவாங்க. தந்தாங்கன்னா திருப்பி நான் அதை நான் தானே கழிக்குவேன். கடன் படக்கூடாதுன்றது. அப்போ கடன் பட்டுட்டு நானே கழிக்குவேன். அதனால நான் கடன் வாங்குறேன் இல்லை, விரும்புகிறேன் இல்லை. இருக்கிற வச்சு நான் சமாளிச்சுக்குவேன். ஏன்னா ஆம்பளைகளுக்கு உதவி இல்லை தானே. இப்போ ஆம்பளை உழைப்பு இருந்து வந்தால் நான் இடத்துல நம்பிக்கை கடன் வாங்கலாம். இந்த 1600 நான் கடனை வாங்கிட்டு நான் திருப்பி அதை கட்டுவேன். 1000 ரூபா கழிச்சிருவாங்க ஒரு நாளைக்கு. 600 300 பஸ்ஸுக்கு போனால் 300 தான் வீட்டுக்கு கொண்டு. சரிம்மா, இப்போ வந்து இப்போ உங்களோட மகன் தான் விட்டு போயிட்டா, மகன் தான் பார்க்குறேன். அப்போ உங்களுக்கு சொந்தக்காரர்கள் யாரும் இல்லையா? சொந்தக்காரங்களாம் இந்தியாவில். இந்தியாவுக்கு எல்லாரும் இந்தியாவுக்கு போனோம் தம்பி. போயிட்டு நான் வந்து எங்களோட மகன் இந்தியாவில் பிறந்தது. அவர் சரியான பாரத்தான். அப்போ எங்களோட அண்ணா சொன்னார், நீங்கள் கொண்டு போங்க இந்த இலங்கைக்கு, நாங்கள் வருவோம்ண்டு. அதோட நான் இங்கே வந்து மாட்டிட்டேன். நீங்கள் இங்கே வந்துட்டீங்க? நான் இங்கே வந்துட்டேன். எங்களோட அண்ணாக்கெல்லாம் இந்தியாவில் இருக்கு. ஃபோன் பண்ணி எதுவும் பேசுகிறே இல்லையா? ஃபோன் நம்பர் ஒன்று இன்னட்ட இல்லை. அதுக்கப்புறம் வந்து தொடர்பும் இல்லை? எந்த தொடர்பும் இந்த வரையும் இல்லை. தொடர்பே இல்லை ஒருத்தர். எத்தனை வருஷம் நீங்கள் இங்கே வந்து? நான் வந்து 90ஆம் ஆண்டு வந்தேன். 90ஆம் ஆண்டு இங்கே வந்து நீங்கள் அப்படியான ஒரு நிலைமையாக மாட்டிருக்கீங்க. நாங்கள் அதை தான் யோசிக்கிறது, எப்படி சௌரத்தில் அங்கே தள்ளிட்டு இங்கே அனாத மாதிரி வந்து இருக்கிறோம். ஒருத்தருமே இல்லை உங்களை பார்க்க வர மாட்டோம். சரிம்மா, இப்போ நீங்கள் அந்த ஆரம்பத்தில் இப்போ இங்கே வந்தீங்க தானே, அப்போ எப்படி இருந்தது உங்களோட லைஃப்? நல்லா இருந்தோம். அவர் வேலை செய்வார். இப்போ அவரால் ஏழுமான டைமில் வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களை கரைச்சப்படுறது இல்லை? நல்லா பார்த்து நல்லா உழைச்ச மனுஷன் தான் இருந்தாலும் இப்போ 7 ஆண்டு நாங்கள் விடையில இருப்பேன். அதான். ஆனால் நிறைய பேர் இப்படி தான் 7 ஆண்டு விட்டுட்டு போகிறது, சண்டை பிடிக்கிறது. நிறைய பேர் சொன்னவங்க தான் அந்த நேரமே, இவரை இப்படி உங்களோட கஷ்டப்படலாம், நீங்கள் விட்டுட்டு போயிருங்க. எப்படி தம்பி விட்டுட்டு போகிறது? அதானே கல்யாணம் பண்ணி வந்தவரை. அப்போ அவரால் 7 ஆண்டு நாங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு அர்த்தம் இல்லை தான். அவர் உழைச்சி தந்தவர் தான். நல்லா தான் வச்சுருந்தார். முகாமில் தான் நாங்கள் ஸ்டார்ட் சிதம்பரம் முகாமில் தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு 4 வருஷமாக இருந்தோம். 4 வருஷமாக இருந்து உழைச்சார். அதுக்கப்புறம் அந்த காணி கொடுத்து காணிக்கு வந்து உழைச்சார். வேலை வெட்டிக்கு போனாங்க. போயிட்டு வந்து இருந்து கொண்டிருக்க தான் இந்த கால் முதல் அடித்தது தானே, அது பிரச்சனை கொடுத்துட்டு இப்போ வந்து இயலாதவரால் இயலாது. அப்போ என்னண்டு விட்டுட்டு இரவெல்லாம் கத்தி கொண்டான் கிடப்பார். இடவெல்லாம் ஒரே சத்தம் தான். சரி, இப்போ ஒரு வேளை சாப்பாடு இல்லை வீட்டில், உங்களுக்கு சமைக்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கு முந்தைய நாள் வந்து உங்களுக்கு? அவங்கள எதுவும் கேட்பாங்க இல்லை நீங்கள் எதுவும் கவலைப்பட்டு? அவர்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். சாப்பாடு இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு விவசாயம் பேர் ஒன்றும் கேட்க மாட்டேன். என் பிள்ளை சாப்பாடு நீங்கள் இப்போ எத்தனை சாப்பாடு இல்லாமல் இருந்துருக்கு? நாங்கள் இருந்துருக்குறோம், அது சொல்ல முடியும் நாட்களுக்கு. இப்போ இன்றைக்கும் இல்லை சாப்பாடு? இன்றைக்கு சமைக்க இல்லை, இனிதான் எதுவும் வாங்கி சாப்பிடணும். இப்போ பசிக்க இல்லையா? பசி தான் என்ன செய்கிறது, யார்கிட்டையும் போகவே மாட்டோம். யார்கிட்டையும் நாங்கள் போகிறதில்லை, கேட்குறதும் இல்லை. இந்த பிள்ளைக்கெல்லாம் நல்லா தெரியும் கிடையாது. பக்கத்தில் முன்னட்டுக்கெல்லாம் தெரியும், எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் போக மாட்டோம், இல்லைன்னு சொல்லி போக மாட்டோம்.
சாப்பிட்டீங்களா ஓமன்ட்டு பேசுவாங்க. ம். பயங்கர சரி இப்போ எங்களை இப்போ எப்படி கான்டாக்ட் பண்ணீங்களா? எங்களை அவர் ஐயாவுக்கு தான் தெரியும்னு சொல்லி. வாட்டில் இருந்தவர் ஆப்ரேஷனுக்கு போய் ஆப்ரேஷன். அப்போ அந்த டைமில் நீங்கள் எப்படி சமாளிச்சீங்க? அவர் வாட்டில் இருக்கிற அந்த டைம்லாம் வந்து. நேரம் நான் வேலைக்கு தானே. ம். இப்போ கிழமையில் எத்தனை நாள் வேலை நீ? கிழமையில நான் மாசத்துல 10-15 நாள் வேலை செய்வேன். மாதத்தில் 10-15 நாள். நானே ஒரு சுகர் பேஷண்ட் தானே. அதான் இப்போ கேட்குறது நான். இப்போ உங்களுக்கு என்னென்ன வருத்தம் வருது? எனக்கு சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 60 வயசு, ஒரு 61 வயசு. 61 வயசு. இந்த வயதில் இப்படி ஒரு பிரச்சனை என்ன? என்ன செய்வோம்? அரசாங்கத்தால் எதுவும் கொடுப்பனவங்களும் இல்லையோ? ஒன்றும் இல்லை இதுவரை எங்களுக்கு எந்த உதவி எங்களுக்கு இல்லை, எங்களோட கிராமத்துக்குமே இதுவரை எந்த உதவியும் செய்யல அரசாங்கத்தால். இப்போ வயது போன வந்து அந்த முதியோருக்கு எதுவுமே அப்படியும் இல்லை உங்களுக்கு ஒன்று ஒன்றும் இல்லை. இந்த கோழியை மட்டும்தான் கொடுத்தவங்க, அதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மை இலங்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை தான். அந்த வயதான கட்டத்துக்கு வந்து ஒரு வந்து பிள்ளைகள் அடிப்பு வெளிநாடுகளில் வந்து பிள்ளைகள் இல்லாட்டி வந்து அவங்கள்ட்ட காசில் வச்சு வாழலாம். அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு கொண்டிருக்கும். ஆனால் இலங்கையில் அந்த இது இல்லை. அது மேலே கவலை. ஆனால் இப்போ சரி மகன் வராததுக்கான ரீசன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வராத காரணம் என்ன, அவங்களோட மாமா வந்து பூசாரி மந்திர விளையாட்டுன்றீங்க. மந்திர விளையாட்டு. அப்போ அதில் வந்து எங்களோட முதல் சவால் விட்டு தான் மகன் எடுத்தது. கடைசி மட்டும் உங்கள் மகனும் உங்களோட விட மாட்டோம்னு சொல்லித்தான் கூட்டிகிட்டு போனவங்க மருமகள். நீங்கள் நம்புறீங்களா அப்படி மந்திர வேலை இருக்குமாதிரி எனக்கு இப்போ நம்புகிறேன் தம்பி. முந்தி நம்பல, இப்போ நான் நம்புகிறேன். ஏன்னா எங்களோட மகன் அப்படி தான் நாங்கள் வளர்த்தவனை ஒரு இது இல்லாமல் வளர்த்தும் படிப்பிச்சு எல்லாம் செய்து எல்லாம் கஷ்டம் பார்த்தோம். அவன் வராமல் இருக்கிறான்னு சொன்னால் அவன் இதுதான் பிரச்சனை. இல்லாட்டி இருக்க மாட்டான், என்ன விட்டு இருக்க மாட்டான். அப்போ தனியாக இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதுருக்கீங்களா? மகன் இல்லை அழுகிறது தான், நல்ல நாள் பெருநாள் வந்து அழுகிறது தான். அழுது கொண்டு தான் இருப்பேன். ஒரு சொந்திகாரி வந்து அது பிள்ளை இல்லை வீட்டில் அழுகிறது தான். அவ்வளோதான். என்ன இருந்தாலும் நம்ம கஷ்டமாக இருந்தாலும் வந்து பிள்ளைகள் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு கவலையாக இருக்கும் வேணா இந்த வயதில். சரி இப்போ உங்களோட மனசில் இருக்கிற கவலை என்ன? நீங்கள் அதை சொல்லுவோம். என்ன இப்போ என்ன சூழ்நிலை, எனக்கு பிள்ளைகள் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவரை நல்லா பார்க்கணும். நான் இருக்கணும் பார்க்கணும். நினைச்சிருக்கீங்க? நான் இல்லாத காலம் என்னன்னு தெரியாது. நான் இருக்க முடியாத பார்க்கணும். அதான் என்னுடைய மனசுக்குள்ள வேதனை. இவ்வளோ ஒரு அன்பாக இருக்கிறீங்க. இந்த வயதுலேயும் வந்து நான் என் கணவரை பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? அதை ஆள்றீங்க. நீங்கள் ஏன் அப்படி ஃபீல் பண்ணுங்க? இப்போ நீங்கள் சந்தோஷமாக தான் பார்க்குறீங்களா? அவரால் ஏழாண்டு சொல்லக்கூடிய வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போய் அவருக்கான இதில் செஞ்சு கொடுப்பீங்க தானே. அப்போ அப்புறம் ஏன் நாள்றீங்க? இல்லை கவலை தானே தம்பி. நான் ஒரு நேரம் எனக்கு ஆயிட்டுன்னு சொன்னேன், அதை தனிங்க அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கலாம் இருக்கு. அப்படி எப்போ அது ரெண்டு கதைச்சிருக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும்? கதைப்போம், சில நேரத்தில் கதைப்போம், சில நேரத்தில் கதைக்க மாட்டோம். 2 பேரும் சாப்பிட்டு கழிக்கிறோம். அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் இப்படி கவலைப்பட்டு கதைச்சிங்க? இல்லை இல்லை, நான் முதல் போயிடுவேன், உங்களுக்கு முதல் நான் போயிடுவேன் என்று சொல்லுவேன். நீங்கள் கவலைப்படணும், உங்களுக்கு முதல்ல நான் செத்துருவேன் சொல்கிறேன். நீங்கள் என்ன அதை பற்றி நினைக்கிறீங்க? இப்போ பிறந்த எல்லாருமே வந்து சாதான் போகிறோம். ஒரு நாளைக்கு நானும் சாதான் போகிறேன், எல்லாரும் சாதான் போகிறீங்க. அதை நம்ம நினைச்சு நடக்கிறது எல்லாரும் சாகிறதான் தம்பி. இருந்தாலும் இப்போ நான் பிள்ளைகள் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க தான், இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் பிள்ளைகள் இருந்து நாங்கள் அனாதைத்தானே. விலங்கு அதாவது பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா இருந்தும் அனாதையாக இருக்கிறது கவலையாக இருக்குது. வேற பிள்ளைகள் எல்லாமே இருக்கு, ஒருத்தர் வீட்டு வாசலுக்கு வர மாட்டாங்க. அதனை கேட்க அவ்வளோதான். சரி இப்போ இந்த வீடியோ வந்து உங்களோட மகன் பார்க்கறன்னு வச்சுக்கொள்ளுங்க. பார்ப்பேன். பாப்பா சரி பார்த்தா நீங்கள் உங்கள் மகனுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவருக்கு என்ன அன்பா ஒரு வார்த்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க ரெண்டு விஷயம்? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்கிற அளவுக்கு நான் இல்லை தம்பி. இன்றைக்கு அவருக்கு நான் எதுவும் கதைக்கிற அளவுக்கு இல்லை. நான் சொன்னேன் என்ன மனசுக்குள்ளன்னா, நான் என்ன பார்க்காட்டியும் பரவாயில்ல, தாப்பனை பார்க்கலாம் தானே. அப்பா பார்க்கலாம். நான் அதான் மனசுக்கு நினைக்கிறது, என்ன பார்க்காட்டியும் பரவாயில்ல, பெத்த தாப்பனை பார்க்கலாம் தானே.
என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. உண்மையாக தான் பிள்ளைகள் வயது போன கட்டத்தில் வந்து பிள்ளைகள் வந்து அரவணைப்புக்கு வேணும். அப்படி ஒரு இல்லை நினைக்கக்குள்ள வந்து பிள்ளைகள் என்ன தம்பி இந்த காலத்துல பிள்ளைகள் எல்லாம் அப்படி. சரிம்மா நீங்கள் வந்து அதை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். இப்போ எங்களால் முடிஞ்சது வந்து உங்களுக்கு ஹெல்ப் நாங்கள் பண்ணி தரோம். இருக்கும் வரைக்கும் வந்து நம்ம அதை இது செஞ்சுட்டு பார்ப்போம். இப்போ நாங்களும் இங்கே பக்கம் வந்தோம்னு சொல்லிச்சுன்னா உங்களை வந்து பார்ப்போம். சரி தானே? சரி. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. சரி. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் இப்போ எனக்கு இதை செஞ்சு தந்தா சரி தம்பி, இப்போ நான் இதுக்கப்புறமா வந்து சந்தோஷமாக போகணுன்ட்டு என்ன நினைச்சிருக்கீங்க? இப்போ உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று நினைச்சிருப்பீங்க தானே, ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அப்படின்னு என்ன நினைச்சிருக்கிறீங்க? யாருக்கு உங்களோட இப்போ கஷ்டத்தை போக்குறதுக்காக? இந்த கஷ்டத்துக்கு போக்குறதுக்காண்டி ஏதோ இருக்கு, உங்களால் எந்த உதவியே செய்யுங்க. இப்போ செஞ்சா வந்து திரும்ப கொஞ்ச நாள் காசு முடிஞ்சிடண்டா? இல்லை அதை நாங்கள் வச்சு எங்களோட காணிலதும் உழுது போட்டு அதை வச்சு நாங்கள் ரொட்டேஷன் போய் கொள்வோம். அப்போ இந்த காணி எல்லாமே யாரோட பேரில் இருக்குது? இப்போ எங்கள் வீட்டை பேரில் இருக்கிறோம். அப்போ இதுக்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஒன்று ஏதாவது ஒன்று நடந்தாலும் இது செஞ்சாலும் சொல்லி, அப்போ இதுக்கப்புறம் நடந்தால் வந்து இப்போ இந்த யார் இதுக்கு போகும்? காணி இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை நடந்தால் அதுக்கப்புறம் எனக்கு தான் இருக்கும். எனக்கும் பிரச்சனை நடந்தால் காணி யாருக்கு போக மாட்டேன் எனக்கே தெரியாது. என்ன ஒரு வாழ்க்கை என்கிட்ட தெரியல. நான் அப்படி ஒரு பிரச்சனை இதன் பார்க்கணும் வந்து இல்லை. இப்போ இதுக்காகவே எனக்கு தெரியல. இப்போ கூட ஃபேமிலியில் வந்து ஏதாவது பெரிய பிரச்சனைகள் ஏதாண்டு சொல்லி சொன்னால் தானே வந்து பிள்ளைகள் வந்து வருதுட்டு போகிறதும் செய்கிறதும் வந்து எனக்கு தெரியல. நீங்கள் மந்திரம் பண்ணுறீங்க, அது எனக்கு என்னென்னு சொல்லி சொல்லன்னு சொல்லி சரி. அப்படி என்றாலும் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட மகன் யாராவது இல்லை உங்களோட சொந்தக்காரர்கள் நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறேன்னு சொல்லுவீங்களா, அவங்கள சம்டைம் பார்த்தாலாச்சும் அம்மாக்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக. இந்த டைமில் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து தேவைன்னு மன ரீதியாக என்ன இருந்தாலும் உடம்பு ரீதியாக கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கிற மாதிரி காட்டி கொண்டாலும் வந்து ஆனால் மன ரீதியாக வந்து கடுமையாக பாதிக்கப்படுறேன். ஏன்னா நான் வந்து கதைக்கு வந்து சிரிச்சு கழிச்சோம் ரெண்டு சாப்பாடு இல்லாமல் இப்போ நீங்கள் சாப்பிடாம கழிச்சிருக்கீங்களே எனக்கு கவலையாக தான் இருக்குது. நீங்கள் சாப்பிடலன்னு சொல்கிறீங்க, அதுவும் இந்த வயதில். இப்போ லாஸ்ட்டாக திரும்ப இப்போ இதை விடுங்க, இந்த நாள் விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக இப்போ நீங்கள் கடைசியாக திரும்ப சாப்பிடாம இருந்தீங்க, இப்போ நேற்று சமைச்சா அப்படிங்க இப்போ ஒரு சித்திரை பிறகு இன்னமே நாங்கள் சாப்பிடாம. சித்திரையெல்லாம் அப்படி போயிடுச்சு உங்களுக்கு? சித்திரையெல்லாம் சும்மா நோமலாக போயிட்டு சித்திரை பிறகு நாங்கள் பசியில் இருந்தோண்டில்லை. இன்றைக்கு தான் சாப்பிடாம இருந்திருக்கிறோம். இன்றைக்கு தான் காலையில் சாப்பிடாம இருந்திருக்கிறோம். மற்றபடி இருக்குல்ல இன்னும் இந்த சித்திரை பிறகு ஆரம்பத்துலேருந்து ஓட வேலை தான் செஞ்சு வரும், தச்சு வேலை செஞ்சு அது. அப்போ அந்த டைமில் வந்து நல்ல காசு பிரச்சனை, நல்ல காசுகள், நல்ல உழைப்புகள், நகநாட்டுகள் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருந்தது. இருந்து முகாமில் இருந்து இங்கே வந்து எல்லாம் அழிஞ்சி எல்லாம் களவு போனோம் தான் அழிஞ்சி எல்லாம் இப்படி களவு போனாண்டு நகையில் களவு போனது. இங்கே வச்சு களவு போனோம். அந்த நேரம் காடு தானே, குடிமனை இல்லை. அப்போ நாங்கள் வந்திருந்தோம் ஒரு 8 குடும்பம் தான் இதுக்குள்ளே காணி கொடுத்து வந்துருந்தோம். இங்கே வந்துருந்தீங்க முகாமிலேருந்து வந்து? முகாமில் இருந்து வந்து 8 குடும்பம் வந்து நாங்கள் இருந்தாங்க. அந்த நேரம் காடு, சுற்றி காடு, யானைக்காடு. அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். சரிம்மா, இப்போ இப்போதைய நிலைமையை வந்து உங்களோட கஷ்ட நிலைமையை போக்குறதுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் ஏதாவது செய்கிறோம். இப்போ நீங்கள் சாப்பாடுலன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு சாப்பாடுக்கு உதவுற மாதிரியும் அதை தாண்டி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பயிர் போடுறதுக்கு புரிய மாதிரி நாங்கள் ஏதாவது செஞ்சு தரோம். அதை வச்சுக்கொண்டு நீங்கள் மேலுக்கு வர பாருங்க. ஏதாவது உங்களுக்கு சாப்பாடுலாம் இப்போ 2 சாப்பாடு தான் பிரச்சனை. 2 சாப்பாடும் கோழிக்குரிய சாப்பாடும் அதான் இப்போ இருக்கு உங்களுக்கு தேவை. மருத்துவ தேவையிடும் நாங்கள் மருத்துவ. சரி, ஓகே. அப்போ இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு காணும்னு நினைக்கிறேன். நான் அந்த நீங்கள் பயிர் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் கோழியும் கொஞ்சம் நாள் வளரும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு காணும். அதுக்கப்புறமா மேலதிகமாக வந்து யாராச்சும் உதவி செஞ்சாலும் நாங்கள் அதை கொண்டு தருவோம். சரிதானே? இப்போதைக்கு வந்து உங்களோட கஷ்டத்தை போக்குற மாதிரி நாங்கள் ஏதாவது சின்ன உதவி செய்கிறோம். சரியா? சரிங்க. நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு கேட்ட மாதிரியான ஒரு நிதி உதவி ஒன்று. ஸோ இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். ஆமாண்ணா. 50,000 வந்துருக்குது. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க நாங்கள் வாரத்துக்கு முன்னால்? வாரத்துக்கு முன்னால் நீங்கள் இது செய்யணும், வீடியோ பண்ணணும், வந்து ரைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தோண்டல் இருந்துச்சு. இப்படி ஒரு 50,000 இன்னைக்கு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்க? அப்படி நான் எதிர்பார்க்கல. இப்போ உங்களோட இந்த வாழ்வாரத்தை வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட கையில் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி நினைச்சிங்க? இது இந்த அதாவது கோழிகளுக்கு தீன், மற்ற விவசாயியா அந்த அவனுக்கு ஒரு 15,000 ரூபா அந்த இது செய்கிறதுக்கு,
அப்படியே செய்யலாம். இப்போ இது ஓகேவா உங்களுக்கு? பொடியெல்லாம் செய்வோம். ம். மீதிக்கு மருந்துகள் அதுகள் வாங்க நீ பார்ப்போம். ஓகே. இத வச்சுக்கொண்டு உங்களால இப்போதைக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, அத வந்து கண்டிப்பா வந்து பண்ணுங்க. அண்ட் இது தாண்டி வேற யாராச்சும் ஏதாச்சும் உதவிகள் பண்ணாங்கன்னு சொன்னா, அதையும் கொண்டு வந்து சேர்ப்போம். ஓகே. இப்ப இந்த ஒரு உதவி வந்து உங்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தோம். ஆனா வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களோட பிறந்த நாள். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு பண உதவி உங்களுக்கு கிடைச்சிருந்தது. லண்டன்ல இருக்கிற மோகன், ஆனந்தி இந்த தம்பதிகளோட மகனான டெனத்தோட 18வது பிறந்த நாளுக்காக வேண்டி இன்னைக்கு இந்த ஒரு உதவி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உங்களோட சார்பில் நீங்க ஏதாச்சும் சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னா சொல்லலாம். அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இவங்கள உதவி செய்ததுக்கு நன்றி சொல்லணும். மற்ற அந்த பிறந்த நாள் அவர் நெடுடி வாழ வேண்டும் எங்களுடைய ஆசீர்வாதம். அம்மா சார்பில் ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? அதுதான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிள்ளைக்கு. பிள்ளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரிங்க. இப்போ என்ன செய்றது? நம்ம ஈன்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டு நம்ம மேல பாசங்கள் இல்லாட்டியும், நம்மளுடைய நிலைமைகள அறிஞ்சு நம்ம மேல ஏராளமானோர் வந்து பாசம் வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து இவங்களும் இந்த படியம் வந்து உங்களுக்கு ஒரு பேரப்பிள்ளையா இருக்கலாம். பேரப்பிள்ளை. அந்த வயசு தான். வந்து மோகன், ஆனந்தி அக்காவுக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளையும், அதே மாதிரி பிறந்தநாளை கொண்டாடுற தம்பி டெனத்துக்கு வந்து எங்களோட சார்பிலும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்றோம். அண்ட் வந்து இவங்களுக்கான மேலதிகமான ஒரு உதவிகள் வந்து பண்ண போறீங்க அப்படி சொன்னா, எங்களோட டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆனா வந்து இன்னைக்கு நாங்க காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில நீங்க மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளை காண்பிச்சிருந்தாலோ, இல்ல சொன்னா நாங்க பேசியிருந்தாலோ அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.